வெல்கம் டு டின்னர் அத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஸ்வீட் பூந்தியும் லட்டும். இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபியோட சப்ஸ்கிரைபர் ஒருவர் ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பண்டிகை விசேஷம்னா நம்ம உடனே ஸ்வீட் ஸ்டால் போய் பூந்தி லட்டுன்னு வாங்குவோம். பொதுவாக வீட்டில் யாரும் இதை ட்ரை பண்ணுறதே இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூந்தியும் அதிலிருந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. கடையில் வாங்கின 200 கிராம் அளவுள்ள கடலை மாவு இது. இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு 400 கிராம் அளவுள்ள சுகர் தேவைப்படும். 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். இந்த அளவில் தான் சேர்க்கணும். இதில் எவ்வளோ நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 10 முந்திரி, 10 திராட்சை, 5 பாதாம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு, நுணுக்கிய ஏலக்காய் 3 கிராம்பு, 1 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை ஆப்ப சோடா, 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். பூந்திக்கு ஒரு கலர் வரணுன்றதுக்காக எல்லோ கலர் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவை இருந்தால் இது சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதில் பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கணும். ஜலிச்சு வச்ச கடலை மாவில் 2 சிட்டிகை அளவு ஆப்ப சோடாவும் 1 சிட்டிகை அளவு உப்பையும் கலந்துக்கணும். 1 டம்ளர் அளவுள்ள தண்ணி எடுத்துக்கங்க. அதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் கையால் கூட கரைச்சிக்கலாம். இந்த மாவில் சரியான அளவு தண்ணீர் விட்டு கரைச்சாதான் பூந்தி நல்லா வரும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இதில் 1 சிட்டிகை அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து அதையும் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். மாவு இது போல் இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். முதல்ல நம்ம பூந்தி செய்ய போகிறோம். பூந்தி செய்கிறதுக்கு முன்னாடி கரைச்சி வச்ச மாவுலேருந்து 2 கரண்டி அளவு மாவை எடுத்து அதில் 1 சிட்டிகை அளவு கலர் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். இப்படி செய்கிறதால பூந்தி பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மாவை இது போல் கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பூந்தி செய்கிறதுக்குன்னே ஒரு கரண்டி இருக்கும். அது இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற ஜல்லி கரண்டி இது போல் ஓட்டை போட்டிருக்கோம். இது மாதிரி ஜல்லி கரண்டி இருந்தால் 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்ச மாவை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. அதில் பாதி அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் அந்த பூந்தி செய்யணும். கரண்டியை இது போல் ஆயிலுக்கு நடுப்புற வச்சுக்கிட்டு டம்ளரில் கரைச்சி வச்ச மாவை எடுத்து மெதுவாக அப்படி ஊற்றுனீங்கன்னா கீழே பூந்தி எப்படி விழுகும். சூடான எண்ணெயில் விழுந்த உடனே பொரிஞ்சு மேலெலும்பி வரும். கரண்டி இது போல் லேசாக அப்படி குலுக்குனாலே போதும், மாவு பூரா கீழே விழுந்துடும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நல்லா சூடான ஆயிலில் தான் இந்த மாவை ஊற்றணும். அப்போ தான் பூந்தி உடனே மேலெலும்பி வரும். உடனே இன்னொரு கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப பொரிய விடணுன்ற அவசியம் இல்லை, அவ்வளவுதான், எடுத்துடலாம். இன்னொரு முறை நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் ஜல்லிக்கரண்டியில் மாவை விட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணாலும் கீழே போய் பூந்தியாக விழுந்துடும். அல்லது இன்னொரு கரண்டியில் இது போல் அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஆயிலில் போய் பூந்தியாக விழுந்து மேலெலும்பி வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயில் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கங்க. ஜல்லிக்கரண்டியால் நல்லா அப்படியே கலந்து விட்டு பொரிஞ்சி மேலெலும்பி இருக்கிற இந்த பூந்தியை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்ததாக ரெட் கலர் சேர்த்து வச்சுருக்கிற மாவை இதே போல் ஆயிலில் ஊற்றுங்க. ஊற்றி பூந்தியாக பொரிஞ்ச பிறகு அதை எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் இது போல் நம்ம மாவை கரண்டியில் ஊற்றி முடித்த பிறகு இந்த ஜல்லி கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு தான் அடுத்த முறை பயன்படுத்தணும். மறந்துடாதீங்க. கரண்டியில் மாவு அடைச்சிக்கும். பூந்தி சரியான அளவில் ஆயிலில் போய் விழுகாது. பூந்தி ரெடி. இப்போ சுகர் சிரப் செய்யணும். அடிகனமான ஒரு பேனை வச்சு அதில் 400 கிராம் அளவுள்ள சுகர் சேர்த்து 1 டம்ளர் அளவுள்ள தண்ணீரை சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. இதற்கு மாவு கரைக்கிறதும் சுகர் சிரப்பும் சரியாக செய்துட்டாலே போதும். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து கவனமாக செய்தாலே எல்லாமே டேஸ்ட்டாக அமைஞ்சிடும். 5 நிமிஷம் கரண்டியால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்யும்போது ஒரு பிசுபிசுப்பான பதம் வரும். அதை கையில் தொட்டுட்டு இது போல் செய்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி போல் வரும். உடனே அந்த சுகர் சிரப்பில் நுணுக்கிய ஏலக்காயும் கிராம்பையும் சேர்த்துடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூந்தியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடணும்.
சேர்த்து நல்லா கிளற போகிறோம். மெதுவாக அப்படியே சுகர் சிரப்பில் கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. பூந்தி லட்டு இது செய்கிறதுக்கு சுகர் சிரப்பை சரியான முறையில் செய்துக்கிட்டாலே போதும். டேஸ்ட்டாக நமக்கு லட்டு கிடச்சிடும். இதுபோல் மெதுவாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளார 2 ஸ்பூன் அளவு நெய்யை ஒரு சின்ன பேனில் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு தட்டை திறந்து பார்த்தா பூந்தி நல்லா அந்த சுகர் சிரப்பில் ஊறி இருக்கும். நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்து கலந்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இப்போது பூந்தி ரெடி ஆகிடுச்சு. செய்து வைத்த பூந்தியில் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய பையனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதற்காக இதிலேருந்து பாதி அளவு பூந்தியை எடுத்து லட்டாக செய்ய போகிறேன். அதற்கு சுகர் சிரப்பில் ஊறின பூந்தியை பாதி அளவு எடுத்து மிக்சியில் சேர்த்து கரகரப்பாக பொடிச்சிக்க போகிறேன். லட்டு செய்யணுன்னா ஜீராவில் ஊறின பூந்தியை பாதி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற பூந்தியை இதுபோல் மிக்சியில் சேர்த்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கிட்டு செய்தால் தான் லட்டு உருட்டுறதுக்கு வரும், இல்லைன்னா உதிர்ந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் நட்ஸு நெய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்துக்க போகிறேன். அதோட பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை அளவு இதுபோல் கையில் அப்படியே நுணுக்கி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவு கல்கண்டு சேர்த்துக்கலாம். சூடு இப்போ நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு உருண்டைகளாக உருட்ட வேண்டியது தான். கையில் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் உடையாமல் இருக்கும். இன்னொரு லட்டு செய்து காட்டுறேன் பாருங்கள். முந்திரி எடுத்து ஒவ்வொரு லட்லேயும் வர்ற மாதிரி வைத்து அழுத்தி உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா சாப்பிடும்போது முந்திரி பருப்பு கல்கண்டு இதோடு சேர்த்து சாப்பிட்டா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன லட்டுகளாக எவ்வளோ லட்டுகள் செய்திருக்கோம் பாருங்கள். இதுபோல் தட்டில் உருட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா இறுகி டைட்டாக மாறிடும். ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் கெடாமல் நல்லா அதே ருசியில் அப்படியே இருக்கும். நாம் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற லட்டை விட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.